இருப்பாங்க அந்த வீட்டில். இந்த 100 மெம்பருக்கும் அந்த பாட்டி தான் தலைவர். பாட்டிக்கு அடுத்தது யார் தலைவராக வருவாங்கன்னா அடுத்த பாட்டி, அடுத்த வயதான அம்மா. எப்படி ப்ராப்பர்ட்டி ஃப்ளோ ஆகும்னா பெண்கள் வழியாக தான் ப்ராப்பர்ட்டி ஃப்ளோ ஆகும். ஆணாதிக்க சமுதாயத்தில் அவுத ப்ராப்பர்ட்டி தகாவனுடைய அப்பா சொத்து ஃபுல்லா தகாவனுடைய போகுமா? போவாது, தகாவுக்கு தான் வரும். அப்புறம் தகாவனுடைய மகனுக்கு போவோம், தகாவனுடைய பெண் குழந்தைக்கு போவாது. சந்தானலட்சுமி அப்பா சொத்தெல்லாம் அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ போவோம், சந்தானலட்சுமிக்கு வராது. மணியினுடைய அப்பா சொத்தெல்லாம் அவனுக்கு தான் வரும். இது என்ன சொசைட்டி? பேட்ரியார்க்கல் சொசைட்டி. இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். சில பேரண்ட்ஸ் வீட்டில் 3 குழந்தை இருந்ததுன்னா 3 பேருக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணோம், 2 பெண்கள் ஒரு ஆண் இருந்தால் 3 பேருக்கும் சொத்தை இது பண்ணணும்னு இருக்கும். பட் சமூக ரீதியில் கிராமங்கள் அப்படி நடக்குதா, ஈவன் நகரங்கள் அப்படி நடக்குதா? கிடையாது. ஒன்றும் கல்யாணம் பண்ணி கொடுத்துரும்பா, அதுக்கே செலவாச்சு, அது சொத்தாக நினச்சிங்கன்னுவாங்க. ஆணாதிக்க மனப்பான்மை அப்படி தான் இருக்கும். கூட பிறந்த தங்கச்சி ஆச்சியா கொடுக்கணும்னு மனசு வருமா? வராது. அது ஒரு அதையும் எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த ஒய்ஃபோட தூண்டுதல், அவளும் பெண் தானே, அவள் தான் காரணம், எல்லாமே ஒரு சப்பக்கட்டு மாதிரி. Now coming to the concept of gays, I repeat, listen, I have posted the original article of Laura Mulvey. I have introduced a few concepts. One is gays. The concepts I am going to introduce today are related to gays and related to what film feminists have been telling us all these years. Feminism is age old. Historically, feminism is centuries old as a social movement. But feminism as a theoretical movement is just 50 years old. Feminism as a social movement is centuries old. ஆண்கள் பெண்கள் உருவான நாள் முதல் ஆண்கள் பெண்கள் பற்றிய ஏற்றத்தாழ்வுகள், அது பற்றிய சிந்தனைகள் மனிதர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன. For instance, in the case of Tamil society, you had feminists during the ancient period, Sangha period. Sangha literature tells us that society was more tolerant towards both sexes. Women had as many rights as men. It was in all respect a liberated society. There was no social taboo against women. A girl or women in Sangam period was socially as powerful as a boy or man during the Sangam period. If you go through the poems, literature of this period, you would agree with this statement. There were no social inequalities on the basis of one's gender. ஒருவர் ஆணா பெண்ணா என்பதை வைத்து எந்த விதமான சமூக ஏற்றத்தாழ்வும் சங்க காலத்தில் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த தமிழ் சமுதாயம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம், and more liberated than the 2009 Western societies, in my opinion. 2009 இருக்கக்கூடிய மேற்கத்திய சமூக சூழலை விட மிகவும் உயர்ந்த நிலையில், மிகவும் முன்னேற்றமான நிலையில் ஆண் பெண் பற்றிய பார்வையை விசாலமாக பிரயோகித்த ஒன்று. And the institution of marriage was not a sacred one, favoring any one sex. எப்போ இந்த institution of marriage started favoring one sex over the other, social inequalities became very, very problematic. There are so many institutions in any society. Marriage is one such institution, and marriage as an institution was more democratic, and it did not favor either women or men. And marriage as a social institution in 2009 in Tamil society or Indian society is heavily loaded against which sex? The female sex, the female gender. பெண்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு சமூக அங்கமாக தான் திருமணம் என்ற சமூக அங்கம் 2009 இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த திருமணம் என்ற சமூக அங்கம் என்பது ஆணையோ பெண்ணையோ சார்ந்த ஒன்றாக இருக்கவில்லை, சப்போர்ட் பண்ணும் ஒன்றாக இருக்கவில்லை. A girl, if you wanted to marry someone, wanted to have relations with that boy, it was perfectly all right, even before marriage. And marriage was not an institution that was working against the interest of either the boy or the girl. Marriage was a very, very liberal social institutions. Marriage over the years has become a very, very rigid social institutions.
I'm not getting into the argument advanced by feminists that marriage needs to be abandoned. There are several versions of feminism. One is radical feminism. தீவிரவாதத்தை வலியுறுத்தும் பெண்ணியம். பட் தீவிரவாதத்தை வலியுறுத்தும் பெண்ணியம் ஆண்களால் வலியுறுத்தப்பட்டது என்பதுதான் முக்கியமான விஷயம். We had a radical feminist, but a male. I'll post the article in the Facebook. Periyar was a radical feminist, but he was a man. He did not go to any university. He writes a small essay titled Pen Yen Adimiyana. Now, my exercise for you is to understand feminism. You are reading two writings. One by a Western feminist, okay, that is Laura Mulvey. Laura Mulvey writes in 1975, okay, and another by an Indian feminist who is not a woman, who was not a woman, okay, that was Periyar. Now I will post, I don't have the English version of it. If possible, I will post the English version also, so that non-Tamil students can understand. Now, Laura Mulvey's article is titled Visual Pleasure and Narrative Cinema. Now, read these words carefully. Visual pleasure and narrative cinema. What she wants to underscore is cinema's relationship with the audience is pleasure driven. Pleasure driven. And pleasure is one of the important concepts of psychoanalysis, particularly Freud. இன்பம் தூய்ப்பது என்பது உளவியல் அறிஞர்கள் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான வார்த்தை. So they would say much of our activities is driven by the pleasure principle. Visual pleasure and narrative cinema is the title of Laura Mulvey's article, published first in 1975. She corrects many of the drawbacks of this first article later. I will talk about the drawbacks later, but first understand what she says. The second article I want you to read is Periyar's article titled Pen Yen Adimiyana. Why, how women was enslaved. This is the title of Periyar's article, published during 1930s, nearly 50 years before Laura Mulvey's article. While Laura Mulvey's article talks about cinema as a base, Periyar talks about society and the institution of marriage as a base. பெண் ஏன் அடிமையானால் என்பது ஒரு பெரிய புத்தகம் அல்ல, ஒரு சிறிய கட்டுரை. Wherein he means a person who did not go to school beyond 3rd standard, who never saw university education, who never acquired any degree, talks about many things which Western radical feminists are not aware of today. மேற்கத்திய சூழலில் வளர்ந்து பெண்ணியம் பேசிய பேசும் பெண்ணியவாதிகள் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளாத அறியாத பல விஷயங்களை பெரியார் 1930களில் தனது கட்டுரையில் பெண் ஏன் அடிமையானால் என்ற கட்டுரையில் சொல்லும் பாங்கு. பெண் ஏன் அடிமையானால்னா ஃபண்டமெண்டலி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த reproductive functions. It's because of the institution of marriage. Other reasons are incidental to this. So இந்த ரெண்டு கட்டுரைகளும் நீங்கள் கவனமாக வாசிக்க வேண்டும்.